நம்முடைய வாழ்க்கையில விடாமுயற்சியோடு நாம உழைச்சா மட்டும்தான் நம் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நம்மால் அடைய முடியும். அப்படி நாம விடாமுயற்சியோடு செயல்பட முடியாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதில் மிக முக்கியமான காரணம் நம்முடைய அலட்சியம். ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்பு நமக்கு எப்போ தெரியும்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அந்த பொருளை நாம அடையறதுக்கு முன்னால், இரண்டாவது அந்த பொருளை நாம இழந்ததற்கு பின்னால். இந்த இரண்டு தருணங்கள்ல மட்டும்தான் ஒரு பொருளுடைய உண்மையான மதிப்பை நம்மால் உணர முடியும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு சீக்கிரம் கிடைச்சிட்டாலோ இல்ல அதிகமா நம்ம கிட்ட இருந்துட்டாலும் கூட அதோடைய மதிப்பு நமக்கு தெரியாம போகும். ஒரு தீக்குச்சி பெட்டியில கடைசி தீக்குச்சியை பற்ற வைக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கவனம் ஆரம்பத்திலேயே இருந்தது அப்படின்னா நாம சில தீக்குச்சிகளை வீணடிக்காம இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில வாய்ப்புகளும் அப்படிதாங்க. நம் வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாம இழந்துட்டோம் அப்படின்னா அவற்றை நாம் மீட்டு விடலாம். ஆனால் ஒரு சில காரியங்களை நாம் இழந்து விட்டால் அவற்றை மீட்பது என்பது இயலாத காரியம். நம்முடைய வாழ்க்கையில எதையெல்லாம் நம்மால் மீட்கவே முடியாதோ அவற்றை நாம் அலட்சியமாக பார்க்க கூடாது. சில நேரங்கள்ல ஒரு சில வாய்ப்பும் நம்முடைய வாழ்வும் ஒன்று. ஒரு சில வாய்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் நிறைந்ததா இருக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை யாருக்காகவும் எதற்காகவும் நாம இழக்க கூடாது. அலட்சியம் என்ற ஒன்று நம் மனதில் வந்துவிட்டால் நம்மால் விடாமுயற்சியோடு எந்த ஒரு காரியத்தையும் செயல்படுத்த முடியாது என்பதே உளவியல் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில வாய்ப்புகளை நாம ரொம்ப கஷ்டப்பட்டு அடைவோம். ஆனா அடைஞ்சதுக்கு பிறகு அதை நாம அலட்சியமா பார்க்க ஆரம்பிப்போம். அந்த இடம்தான் நம் வாழ்வு சரிய தொடங்கும் இடம். அலட்சியம் இல்லாமல் விடாமுயற்சியோடு செயல்பட்டால் நம் வாழ்வில் அடைய முடியாதது என்று எதுவும் இருக்க முடியாது. இந்த ஒரு பேருண்மையை தான் நம் வள்ளுவர் முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது விடாமுயற்சி செல்வத்தை உண்டாக்கவும் அதை வளர்க்கவும் செய்யும். அம்முயற்சி இல்லாமை ஒருவனை வறுமைக்குள் தள்ளிவிடும். மீண்டும் நினைவுபடுத்துகின்றோம், சில வாய்ப்புகளும் நம் வாழ்வும் ஒன்றே. நன்றிகள்.